ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சுலபமான முறையில் க்ளீன் செய்யலாம். நீங்கள் எந்த ஒரு காஸ்ட்லியான கெமிக்கல் ஃப்ரீயான அந்த ஆர்கானிக் வைஸ் அது இதுன்னு சொல்லி சேல் பண்ணக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ்க்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய ஸ்டவ் அடுப்பு எவ்வளோ கரையாக இருந்தாலும், வருஷக்கணக்காக க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் சரி, விடாத கரை இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த பொருட்கள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய கிச்சனில் இருக்க எந்த கரைனாலும் சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் என்னுடைய கேஸ் ஸ்டவ் வந்துட்டு என்னோடய டீ கரை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதே செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் தலைவலிக்குது, டீ போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சூப்பரான வேலை, அவரால் என்ன முடியுமோ அந்த வேலையை செஞ்சுட்டாரு. இங்கே பாருங்கள், அந்த அடுப்பில் ஏற்கனவே அதை துடைக்கணுன்ற கவலையில் தான் தலைவலி இருந்துச்சு. இந்த பக்கம் இவர் டீ வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கரை ஆக்கியிருக்கிறாரு. டீ கரை தான் அதிகமாக இருந்துச்சு. அது ஒன் டே தலைவலி என்னால் பார்க்க முடியலன்னு விட்டதுனால ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி கரையாக நின்றுச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தொளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி என்ன ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமும் சரி, கேஸ் அடுப்பு இந்த மாதிரி பொருட்களை தண்ணி ஊற்றி அலசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு க்ளீனிங்கே ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் கிச்சனில் கண்டிப்பாக எந்த ஒரு க்ளீனிங் பர்பஸ் இருந்தாலும் சரி, பேக்கிங் சோடா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாத்ரூம் க்ளீன், சிங்க்கு க்ளீன், இந்த பூச்சி ரொம்ப துர்நாட்டம் வருது, இதுக்கெல்லாமே பேக்கிங் சோடா சூப்பரான பதில். அப்புறம் வினிகர் ஊற்றியிருக்கிறேன். அந்த கரை இருக்கக்கூடிய ஏரியாவில் டைரெக்டாக வினிகர் ஊற்றி இது பண்ணியிருக்கிறேன். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுறலாம். எனக்கு கரை கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதுமானதாக தான் இருந்துச்சு. எனக்கு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ண வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட சரி அது ஊறட்டும், டக்குன்னு ஒரு ஸ்க்ரப் வச்சு இழுக்கும் போதே அது நல்லா வந்துடும் இல்லைங்களா அழுக்கு. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ரீசன்னால் நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுட்டு சரி கவுண்டர் டாப் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துட்டேன். இந்த மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் நடக்குமா? ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் கேட்க போய் அது நம்மளுக்கு பெரிய வேலையில் முடியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறையா வேலை அந்த மாதிரி தான் முடியும். ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஒரு சில சமயங்களில் என்ன மீறியே நான் கேட்டுட்டு இந்த மாதிரி வாங்கி கட்டிக்கிட்ட நாள் தான் அதிகமாக இருக்குது. சரி நம்ம கவுண்டர் டாப்பை எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் அங்கங்கே கொஞ்சம் கார்னர் ஏரியாஸ்லலாம் பேக்கிங் சோடா போட்டு விட்டுட்டேன். அது ஒரு 5 மினிட்ஸ் இதாகட்டும்னு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, கம்பி நார் வச்சு நார்மலாக தேய்க்கும் போதே எனக்கு சூப்பராக அந்த கரையெல்லாம் நீங்கி வந்துருச்சு. நம்ம சுலபமாக எவ்வளோ கரை இருந்தாலும் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் இந்த மாதிரி ஈஸியாக தேய்ச்செடுத்துடலாம். நீங்கள் வினிகர் ஆர் எலுமிச்சம்பழமும் சேர்த்து இது பண்ணுறப்போ. அதே மாதிரி ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஒரு அடாப்படியான கரையாக இருக்குது, அது போகவே போகுது, விடவே விடாது, அந்த மாதிரி கரெல்லாம் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் பேக்கிங் சோடாவை சுடுதண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த கரையாக இருந்தாலும் டாப்பாக கலந்துட்டு வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஒரு ஹேக் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேக்கிங் சோடாவை நிறையா பேர் ஃபேஸில் ட்ரை பண்ணுறாங்க, அப்புறமேலு வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க, அண்ட் தென் இந்த மாதிரி ஃபேர்னஸுக்கும் பல்ல பளிச்சுன்னு ஆக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் ஹேக்ஸ் நிறையா பண்ணுறாங்க. ப்ளீஸ் அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ரொம்பவே அலர்ஜியான ஒன்று, அது ஹெல்த்துக்கு கண்டிப்பாக நல்லதே கிடையாது. சில பேர் ஆப்பம் சுடுறதுக்கோ கடையிலலாம் தோசை மாவு, கேக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறையா சேர்க்குறாங்க. இதை பாருங்கள், கரையவே இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுதுன்னா அப்போ வயிற்றில் இருக்கிற அந்த குடல் இந்த மாதிரி இதெல்லாம் நினச்சி நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ அரிப்புத்தன்மை இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் ஹேக்ஸ் எது பார்த்தாலும், க்ளீனிங் பர்பஸ் எது பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வச்சுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பேக்கிங் சோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கையில் எடுத்தாலே ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்ற பட்சத்தில் அலர்ஜி ஆயிரும். ஸோ அவங்களாம் ஸ்பூன் யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய இப்போலாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய ரிவ்யூ கொடுக்குறாங்க. அவங்களாம் மணி ஓரியன்டாக தான் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் நீங்கள் பல தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி முடிவெடுங்க. ஒரு வழியாக கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சாம்பிராணியை போட்டேன். நான் எப்பயுமே சில கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம சாம்பிராணி போக காட்டும் போது அதெல்லாமே டெட் ஆயிரும் இல்லைங்களா. அதனால தான் நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எவ்ரி டீப் க்ளீன்லையுமே நான் யூஸ் பண்ணுவேன். பெட்ரூம், பாத்ரூம் இந்த மாதிரி ஏரியாவில் அது ஏதோ ரொம்பவே ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒர்க்
வந்து ஒரு பர்ஃபெக்டாக பண்ணிட்ட ஒரு ஃபீல் வரும். சிங்க்கு கடியிலையும் ஒரு இது வந்து பொருத்தி வச்சுருந்தேன். கேஸ் ஸ்டவ் இதுக்கிட்ட மட்டும் வைக்காமல் ரொம்ப தூரத்தில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முட்டை ஆம்லேட் போட்ட பாத்திரம், அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் முட்டை கொடுக்கையில் அதுக வந்து பிச்சு பிச்சு சாப்பிட்டு அந்த பாத்திரம்லாம் ரொம்ப ஸ்மெல் வரும். அதே மாதிரி மீன், நான்வெஜ் இந்த மாதிரிக்கே எடுத்தப்போ அந்த பாத்திரம் வந்து ரொம்ப ஸ்மெல்லு வரும் இல்லைங்களா? அப்போ வந்து அந்த பாத்திரம் ஸ்மெல் இல்லாமல் பாத்திரத்தில் வந்து அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து ஹெவியாக இல்லாமல் ஒரு சூப்பராக திருப்பி அந்த பாத்திரம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும்னா, நீங்கள் பாத்திரம் கழுவுறப்ப நீங்கள் எந்த ஜெல் யூஸ் பண்ணாலும் சரி, சோப்பு யூஸ் பண்ணாலும் சரி, அதில் ஒரே ஒரு லெமன் மட்டும் போட்டுட்டு புளிஞ்சு விட்டுட்டு அந்த இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாத்திரத்தில் ஒரு மாதிரி நான்வெஜ் கவுச்சு வாடை வராது. இது சூப்பரான ஹேக். எப்படி நான்வெஜ் எடுக்கிற டைமும் நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். பாத்திரம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்மெல் இருக்கும். அதோட சேர்த்து கழுவுறப்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக எல்லா டீப் க்ளீனையும் முடிச்சு சைட் பை சைட் கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து எனக்கு ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால க்ளீனிங் ஒர்க்கை வந்து டக்குன்னு கிச்சன் க்ளீனிங்கை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். நம்மளுக்கு வந்து கிச்சன் ஒர்க் முடிச்சிட்டாலே வீட்டில் பாதி வேலை முடித்தது மாதிரி ஃபீலாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பர்னர் இது எல்லாமே க்ளீன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன 3 டிப்பை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய க்ளீனிங் ஹேக்கில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி கிச்சன் ஹேக்ஸ், கிச்சன் டிப்ஸ் இந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Keep supporting. Thanks for watching.